இராமாயணத்தின் முக்கிய தலமாக கருதப்படும் திகுறும்புல, அதாவது சீதையம்மன் சத்தியம் செய்த இடத்தை பற்றி இங்கு பார்க்கலாம். திகுறும்புல என்பது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் வெளிமடை நகருக்கு 4 கிலோமீட்டர் அருகில் அமைந்துள்ள ஒரு பௌத்த ஆலயம். திகுறும்புல கோவில் அல்லது திகுறும்புல ரஜமா விகாரை இலங்கையில் உள்ள இராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு தலமாகும். சீதை இராமரால் காப்பாற்றப்பட்ட பிறகு இராமரிடம் தனது கற்பை நிரூபிக்கும் பொருட்டு புகழ்பெற்ற சோதனையான அக்னி பரீட்சா சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இடம் திகுறும்புல கோயில் என்று நம்பப்படுகிறது. அவளுடைய அப்பாவித்தனம் மற்றும் தூய்மை இந்த வரலாற்று காரணிகளை கருத்திற்கொண்டு திகுறும்புல இலங்கையின் முக்கியமான இராமாயண வரலாற்று இடங்களில் ஒன்றாகும். சிங்கள மொழியில் திகுறும்புல என்றால் சத்தியம் செய்யும் இடம் என்று பொருள். திகுறும்புல ஆலயம் இந்துக்களின் முக்கிய மத ஸ்தலமாகும். இந்த கோயிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் வந்து செல்கின்றனர். திகுறும்புல ரஜமா விகாரையும் ஒரு பௌத்த விகாரையாகும். மேலும் இந்த வளாகத்தில் சில பௌத்த தூபிகளையும் புத்தரின் சிற்பங்களையும் நாம் காணலாம். இங்கு இந்து கடவுள் ராமர், சீதை மற்றும் ஹனுமான் ஆகியோரின் சிற்பங்கள் உள்ளன. குகை கோட்டையில் சீதை சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரிபுரா மலையும் இங்கிருந்து நாம் தெளிவாக காணலாம். எனவே இந்த இடம் இலங்கையின் இராமாயண தலமாக கருதப்படுகிறது. இன்று இந்த பௌத்த ஆலயம் இலங்கையின் பௌத்தம் மற்றும் இந்து மக்களால் வழிபடப்படுகிறது மற்றும் இந்த இராமாயண தலம் இலங்கையின் இராமாயண வரலாற்று ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ராவணனை ராமர் வெற்றி பெற்ற செய்தி சீதைக்கு அனுப்பப்பட்டதும் அவள் குளித்த பின் ராமர் முன்பு ஒரு பல்லக்கில் அழைத்து செல்லப்பட்டு நகைகளால் அலங்கரிக்கப்பட்டாள் என்று புராண இராமாயண காதல் கதை கூறுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவனை சந்திப்பதால் அவள் உணர்ச்சிகளில் மூழ்குகிறாள். ஆனால் ராமன் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான். அவன் பேசிய வார்த்தையில் சீதை திகைத்தாள். நான் என் எதிரியை கொண்டு விட்டேன். உண்மையான அரசனாக என் கடமையை செய்தேன். ஆனால் நீங்கள் இந்த எதிரியின் வசிப்பிடத்தில் 1 வருடம் வாழ்ந்திருக்கின்றீர்கள். நான் உங்களை இப்போது திரும்ப அழைத்துச் செல்வது சரியல்ல. அதற்கு சீதை, என் இதயத்தை உடைத்து விட்டீர்கள். கலாச்சாரமற்றவர்கள்தான் இப்படி பேசுவார்கள். நான் வந்த உன்னத குடும்பத்தை மறந்துவிட்டீர்கள். ராவணன் என்னை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றது என் தவறா? எப்போதும் என் மனமும் இதயமும் ஆன்மாவும் உங்களிடமே நிலைத்திருந்தன.
அவள் கண்களில் இருந்து கண்ணீருடன் லக்ஷ்மணனை நோக்கி திரும்பி, எனக்கு நெருப்பை தயார் செய் என்று சொன்னதாக இராமாயண உண்மைகள் கூறுகின்றன. அதுதான் இந்த மென்மைக்கு ஒரே தீர்வு என்று ஒரு பெரிய தீயை மூட்டினாள். சீதை பயபக்தியுடன் தன் கணவனை சுற்றி வந்து வணக்கம் செலுத்தும் வகையில் எரியும் நெருப்பை அணுகுகிறாள். இந்த வார்த்தைகளுடன் அவள் நெருப்பில் குதித்து, நான் தூய்மையாக இருந்தால் நெருப்பு என்னை காக்கும் என்றாள். தீப்பிழம்பிலிருந்து சீதையால் அழைக்கப்பட்ட அக்னி கடவுள் எழுந்தார். தீப்பிழம்புகளில் இருந்து அவளை காயமடையாமல் தூக்கி அவளுக்கு பகவான் ராமரை வழங்குகிறார். இவ்வாறு இராமாயண புராணத்தில் கூறப்பட்டிருக்கும் இந்த தலமானது மிகவும் சிறப்புமிக்க ஒரு தலமாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோயில் இராமாயண கதை, இலங்கை தொடர்பான கதைகளின் ஓவியங்களை சித்தரிக்கின்றது. அசோக் வட்டிக்காவின் புனித தலத்திற்கு பிறகு, அதாவது சீதையம்மன் கோவில், அதற்கு பிறகு இலங்கையில் இராமாயண யாத்திரை தலங்களில் திவுரும்போல இத்தலம் இரண்டாவது மிக முக்கியமான தலமாகும்.